வர எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து எங்கள் சான்றாவே நோண்டிங்க அப்படின்னா திரும்ப பேனிக் அட்டாக் வந்துட போகுதுங்க. ஏங்க நேற்று வந்து வியாழா வந்து போட்டு புழகிறாங்க, பிரவீன் வந்தான், பிரவீனும் போட்டு புழகிறான். இன்னும் தர்பீஸும் பிரவீன் காந்தி மட்டும் தான் அந்த அளவுக்கு வந்து அட்டாக் பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சாண்ட்ரா கூட எந்த கருத்து புறன்களும் இல்லை. இன்னைக்கு புதுசாக 2 பேர் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ரம்யா மற்றும் அப்சரா. ஸோ இவங்க 2 பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க நண்பர்களே. அந்த டாஸ்கில் வந்து உங்கள் மனசில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கும், இந்த நபரை விட நான் நல்ல சிறந்தவர்கள், ஸோ அதனால் வந்து இவங்களை விட நான் அந்த இடத்துல இருந்துக்க வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. இதை 2 பேர் வந்து ஒரே கருத்தை சொல்கிறாங்க. யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து 2 பேர், அதுவும் இன்றைக்கி வந்து எக்ஸ் கண்டஸ்ட் வந்திருப்பாங்கல்ல, ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய நம்மளோட ரம்யா மற்றும் அப்சரா என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்ட்ரா நான் பார்த்த சாண்ட்ரா அது இல்லை, இவங்க வேற ஒரு சாண்ட்ரா, எப்படி நீ வந்து டாப் 6க்கு வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. இவங்க சொல்கிற கருத்துக்கு நான் வந்து உடன்படுறேன், அவங்கள பற்றி நான் அப்புறமா வரேன். ஏன்னா அவங்கள இது பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிற கருத்தை நான் சொல்கிறேன். டாப் 6ல் எப்படி வந்தாங்கன்னு கேட்குறீங்களாம்மா? எல்லாம் எங்கள் சேது புருவோட கோட்டாவில் தான். சாண்ட்ரால என்ன பண்ணாங்க? 4-5 ட்ராமா, 4-5 அழுக. இதை தவிர சாண்ட்ரா இந்த வீட்டில் என்ன பண்ணாங்க? டாஸ்கில் என்ன வந்து ஒரு பீஸ்ட் டாஸ்க்குன்னு போயிட்டாலே ஐயோ உங்களுக்கு அடிப்படுது, ஐயோ இவங்களுக்கு அடிப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து அழுகிற சாண்ட்ராவை தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது கண்டென்ட்டும் பெருசாக ஒன்றும் கொடுக்கல. அப்படி என்னப்பா பண்ணாங்கன்னா ட்ராமா பண்ணாங்க. நிறைய இடத்துல ட்ராமா பண்ணியிருப்பாங்க. ஒரு வாரம் ஃபுல்லாக ப்ரோமோவில் வந்து பெருமையாக பேசிக்கிறாங்களே, அந்த வாரம் ப்ரோமோவில் வந்து ஒன்றும் கண்டென்ட் கொடுத்து வரல. இவங்க அந்த வாரம் வந்து கண்டென்ட்டே இல்லை. ஸோ அதனால் இவங்க வந்து பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு வெளியில் போகிறதும், உடனே வெளியில் உட்காந்து வந்து அப்படியே பிரஜீன் பிரஜீன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை வச்சுட்டு ஒரு ட்ராமா பண்ணதும், இந்த ட்ராமாவை போட்டு விஜய் டிவி வந்து இவங்களை வந்து புஷ் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. நான் திரும்பி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சாண்ட்ரா எப்படி டாப் 6 வந்தாங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? அங்கே இருக்கிற 20 கண்டஸ்டன்ட்டுக்குமே ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்காம சாண்ட்ராவுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து அதை வீக்கெண்டில் அவங்கள ஃபஸ்ட்டு வீக்கெண்டில் அவங்களுக்கு வந்து ஒரு குறும்படம் போட்டு, அந்த குறும்படத்தில் கடைசியில் கால் மேலே கால் போட்டு கேம் ஓவர் அப்படின்னு சொல்லி போட்டு விஜய் டிவியே வந்து சாண்ட்ராவுக்கு வந்து ஒரு பிஆர் ஒர்க்கு தான் பார்த்துச்சு. இப்போ சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு கொடுக்கும்பொழுது எந்த பேசிஸில் செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க? இந்த இந்த 20 பேரில் ஒரு நல்ல உழைப்பை போட்டவங்க யாராச்சும் வந்து நல்ல உழைப்பை போட்டிருப்பாங்க, பட் ஆனால் அவங்க மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கொடுத்துருந்தா அது வந்து டிசர்வ்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா சீக்ரெட் டாஸ்க்குங்கிறது அவங்கள லைன் லைட் கொண்டு வர ஒரு விஷயம். கரெக்டுங்களாங்க? ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தா அந்த சீக்ரெட் டாஸ்க் அவங்க பண்ணுவாங்க, அவங்களை சுற்றி அந்த கேமரா இருக்கும், கடைசியத்தில் வீக்கெண்டில் வந்து அதை ரிவீல் பண்ணுவாங்க. அது பண்ணும்போது ஒரு மாஸ் எலமெண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்த ஏன் நீங்கள் உழைப்பை போட்ட கண்டென்ட் கொடுத்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து பிரவீன் ராஜ் மாதிரி ஆளுங்களுக்கோ இல்லை வியானா மாதிரி ஆளுங்க, ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நல்லா டாஸ்க் ஆடி இருக்காங்க, டிசர்வான கண்டஸ்டன்ட், மக்கள் ஓட்டு இல்லாமல் வெளியில் போனவங்க. கரெக்டுங்களா? அப்படி மக்கள் ஓட்டு இல்லாத யாராச்சும் ஒரு ஆளுக்கு அந்த சீக்ரெட் டாஸ்க் கொடுக்காம சாண்ட்ராவுக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து அந்த இடத்துல ஒரு பெரிய புஷ் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு வாரம் முழுக்க பல கண்டென்ட் நடக்கும்போது இவங்க அடிக்கடி பெட்டி பிடிக்க தூக்கிட்டு போயிட்டு வெளியில் உட்காந்துக்கிட்டு ஷர்ட்டை வச்சுக்கிட்டு பிரஜின் சொல்லிட்டு ஒரு ட்ராமா கொண்டு பண்ணாங்க பார்த்தீங்களா? அந்த விஷயத்தை ப்ரோமோவில் போட்டு அவங்கள லைன் லைட் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. அதுலேயும் ஃபெயிலியர். ஃபஸ்ட்டு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்லேயே வந்து விஜய் டிவி கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்லேயும் ஃபெயிலியர், 2வது பண்ண விஷயத்துலேயும் ஃபெயிலியர். இதில் வந்து மக்கள்கிட்ட ஒரு லைன் லைட் கிடைக்கல, மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கல. அதுக்கப்புறம் 3வது வந்தது தான் அந்த கார் டாஸ்க். பாரு கமருதீன் வந்து லிட்டரலாக இது பண்ணியிருப்பாங்க, உதச்சிருப்பாங்க. உடனே அதெல்லாம் பற்றி நான் நிறையா பேசிட்டேன், அதை பற்றி நான் திரும்ப பேச விரும்பல. அந்த விஷயத்தை பர்ஃபெக்டாக பிடிச்சிட்டாங்க விஜய் டிவி. ஓகே இதுதான் டைமு. இந்த இடத்துல பாரு கமருதீனை வந்து ஸ்கேப் கோட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு சாண்ட்ராவுக்கு ஒரு நல்ல லைன்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி நினச்சாங்க. அது கிடைச்சது. ஒரு 2-3 நாள் தான் தாங்குச்சு. அதுதான் விஷயம். மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஏன்னா பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் உடனே வந்து பரிவு பாசம் காமிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவாங்க, ஓ ஒருவேளை அந்த இடத்துல அது பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 99% மக்கள் வந்து சாண்ட்ரா பண்ணது ட்ராமா அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான ட்ராமாக்கள் இவங்க பண்ண 3 விஷயமே வந்து ட்ராமா தான். இந்த ட்ராமாவில் மிகப்பெரிய பங்காக இருந்தது விஜய் டிவி பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து இவங்களை புஷ் பண்ணி இன்னைக்கு டாப் 6ல் கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இப்போ ரம்யா மற்றும் அப்சரா விஷயத்துக்கு வருவோம். இவங்க 2 பேரும் வந்து இவங்க வந்து டாப் 6ல இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற வரைக்கும் நான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன். ஆனா அவங்க தகுதி இல்லை அந்த இடத்துல நான் இருந்துன்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா? சத்தியமா நான் அக்செப்ட் பண்ண முடியாதுமா, ப்ராமிஸ். ஏன்னா நீங்க 2 பேருமே மிக்சருக்கு தான்.
சாண்ட்ரா எப்படி இந்த வீட்டில் ஒரு மிக்சரோ, சாண்ட்ராவுக்கு விஜய் டிவி ஒரு ஸ்பெஷலாக புஷ் கொடுத்து, சேது ப்ரோ வந்து ஒரு ஸ்பெஷலாக புஷ் கொடுத்து, என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து நல்லா ஒரு டாப் 6 கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி கொண்டு வந்தது வரைக்கும் ஓகே, அது வரைக்கும் எனக்கு புரிஞ்சுது. அதுக்காக நீங்கள் 2 பேரும் டிசவுண்ட் சொன்னீங்கன்னா நான் என்னால் நம்ப முடியாது. ஸோ அதுக்கப்புறமா வந்து வியானா யாரை சொல்கிறாங்கன்னா வந்து சபரி சொல்கிறாங்க. எப்படா நீ வந்து இந்த டாப் 6 வந்த, கடைசி வரைக்கும் மிச்சர்களே சாப்பிட்டு டாப் 6 வந்திருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து அக்செப்டட். வியானா சபரி கம்பேர் பண்ணும்போது 100% வியானா தான் போவேன். ஏன்னா வியானா உண்மையாவே டாஸ்க்லையும் சரி மற்ற விஷயங்கள் எடுத்து போல்டாக பேசுறது சரி. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து இந்த வாரம் சாண்ட்ரா வந்து நேருக்கு நேராக சேச்சை ஃபேஸ் பண்ண முடியாத நிறைய பேர் இருக்கும்போது அடி மூஞ்சிக்கு நேராக நீ இப்படி தான் பண்ணுற, ட்ராமா பண்ணி தான் விளையாடுற, இப்படி தான் சொல்லிட்டு மூஞ்சி நேராக பேசுறதுக்கு ஒரு தில்லும் தைரியம் வேணும். அந்த விஷயத்தில் சாண்ட்ரா இருக்க வேண்டிய இடம் தான் சபரி இருக்கிற இடங்கிறத நான் 100% அக்செப்ட் பண்ணுவேன். அதுக்காக சபரி கெட்டவன் சொல்ல. சபரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கேம் ஷோவுக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லைங்க. அவர் ஒரு நல்ல ஆள், நான் அதில் வந்து உடன்படுறேன். ஒரு நல்ல மனுஷன், தன்னை வந்து ஒரு நல்லவனாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் வச்சுக்கோங்களேன். நல்லவனாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய நல்ல மனுஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படியோ ஒன்று வச்சுங்க. அவர் வந்து வந்திருக்காரு. அவர் எந்த கோட்டாவில் வந்திருக்காருன்னா அது விஜய் டிவியோட கோட்டாவில் வந்திருக்காரு. விஜய் டிவியோட ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு கோட்டா ஒன்று ஒதுக்கி வச்சிருப்பாங்க. டாப் 5 என்ன வச்சுக்கலாங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வின்னரும் ரன்னரும் தவிர மிச்சம் இருக்கிற எல்லாருமே வந்து விஜய் டிவி ப்ராடக்டாக தான் இருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்க, கடந்த கால சீசன் 1, 2, 3 எல்லாத்துலையும் எடுத்து பாருங்க, விஜய் டிவியோட ப்ராடக்ட் வந்து எப்படியோ டாப் 5 கொண்டு வந்து விட்டுருவாங்க. அது வந்து அவங்களோட பிளான். அந்த மாதிரி வந்தவர் தான் சபரியை தவிர வியானா சொல்றதை 100% அக்செப்ட் பண்ணுவேன். அவர் வந்து கடைசியில் பரிவு பாசம் காமிச்சார், அதெல்லாம் ஓகே. அதுக்கும் அவர் டாப் 6 வந்ததுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த கேம் ஷோவில் கேம் ஆடி இருக்கணும், போல்டாக பேசி இருக்கணும், கருத்துக்களை முன் வச்சிருக்கணும், டாஸ்க் ஆடி இருக்கணும், எல்லா இடத்துலையுமே வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்கணும், ப்ரோமோவில் வந்து இருக்கணும், 1 hour எபிசோடில் அவங்களுக்கான ஒரு கட் அப்படிங்கிறது ஒதுக்கி இருக்கணும். இது இல்லாமல் ஒரு ஆள் வந்திருக்கான் அப்படின்னா அது விஜய் டிவி ப்ராடக்ட். ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரவீன் காந்தி, இதுதான் வந்து தெளிவான ஒரு இது. பிரவீன் ராஜ் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. பிரவீன் காந்தி என்ன சொல்றாருன்னா, நீ எப்படி அரோரா தான் நீ எப்படி டாப் 5 வந்துட்டு இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியல. உனக்கு மட்டும் இல்லை பிரவீன், வெளியிருக்கிற மக்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி, அவன் எப்படி டாப் 5 வந்தா, என்னடா கோட்டா அது டிஃப்ரெண்டான. இப்போ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டோட மச்சா ஒய்ஃப்னு சொல்லி சொன்னீங்க, இவன் விஜய் டிவி ப்ராடக்ட். அரோரா எப்படா வந்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே தான் வைக்கிறாரு எங்கள் சேது ப்ரோ ஒரு ட்விஸ்ட்டு. எங்கள் சேது ப்ரோவுக்கு வந்து அரோரா தான் வந்து ஃபேவரட் பிளேயர். நீங்கள் 50வது நாட்கள்லேருந்து ஏங்க நான் இதை சொல்கிறதுனால நீங்கள் எப்படி வேணால் நினச்சிங்க, அது எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நான் வந்து ஒரு ஃபன்னாவோ இதில் ஒரு சில உள்கருத்துக்கள் வச்சு தான் சொல்கிறேன். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டுனா அது நான் காரணம் கிடையாது. சேதுபதி வந்து நீங்கள் ஒரு கடந்த கால எபிசோட் எடுத்து பாருங்கள், எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணுவார். ஆனால் யாருக்கும் வந்து மோட்டிவேஷன் பண்ண மாட்டார். அதுதான் ரொம்ப மெயின். எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணுவார், கேம் ஆடுதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் ஒரு சேதுபுரம் மட்டும் அரோராவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் கொடுத்துருப்பாரு. நீங்கள் எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? 50வது நாள் வரைக்கும் ஒன்றுமே ஆடலை. 50வது நாள் தான் சொல்கிறாருன்னா நீங்கள் நல்லா ஆடுவீங்க, நீங்கள் நல்லா ஆடணும், உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது, நீங்கள் வந்து நம்ம இது பண்ணாமல் இருக்கிறீங்க. ஏன் அப்படி ஒரு மிக்சராக இருக்கக்கூடிய ஆளை 50வது வரைக்கும் நீங்கள் எது கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. 2வது அதுக்கப்புறமா அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா புஷ் கொடுத்து நீங்கள் நல்லா பேசுங்க நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீக்கெண்டு மட்டும் பேச அதுக்கு தலைவர் வந்து வேற லெவல், ஏம்மா சிறப்பாக பேசுகிறேம்மா, வேற எங்க பார்த்து பாரு, நீ ரொமான்டிக் புக் படிப்பியா, ஓ சூப்பர்மா, அதெல்லாம் நீ படிக்கணுமா, ரொமான்டிக் புக் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணி சேதுபதியோட ஒரு தனிப்பட்ட அவருக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் கண்டஸ்டன்ட்டுங்க அரோரா. ஸோ அதனாலேயே ஒரு எப்படி சொல்றதுன்னு வச்சுங்களேங்க, மிச்சர்களுக்கெல்லாம் மிச்சர்னு ஒரு ஆளை சொல்லலாம்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இங்கே அரோரா. அதை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு பல பேர் வைத்தறிச்சல் இருக்குமா இருக்காதாங்க. அந்த அந்த பிக் பாஸுக்காக பிரவீன்லாம் வந்து உசுரை கொடுத்து எனக்குலாம் இது எவ்வளோ பெரிய, அவன் எலிமினேட் ஆன வார்த்தை நீங்கள் போய் பாருங்க, லிட்டரலாக வந்து அழுதுருப்பான். அவனால் வந்து இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசே வந்திருக்காது. எப்படா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பான். அப்படிப்பட்ட ஆளெல்லாம் நீங்கள் வெளியில் அனுப்பிட்டு அரோராவுக்கு மட்டும் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஏன் கொடுக்குறீங்க? ஒருவேளை அரோரா வந்து பார்வதியை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே பார்வதி வச்சு ஒரு மாதிரி லைன் லைட் வந்ததுனால வந்து அரோரா உங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஏன்னா உங்களுக்கு பார்வதி பிடிக்காதுல்ல, விஜய் டிவிக்கோ விஜய் சேதுபதிக்கோ யாருக்குமே வந்து பார்வதி பிடிக்காது. அப்ப பார்வதிக்கு எதிரியா இருக்கிறது யாரு? அரோரா. அப்ப அரோரா புஷ் பண்ணி எடுத்து வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எடுத்துட்டு வந்தீங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. இதுதான் வந்திருக்கு. சரி ஓகே, இப்ப சொன்ன 4 பேர்ல வந்து சொல்றாங்க நான் இருந்திருக்க வேண்டிய நீ இருக்கிறன்னு சொல்லி சொன்னதுல வந்து 2 பேர் கருத்து நான் அக்செப்ட் பண்ணுவேன், பிரவீனும் வியானாவும். இந்த 2 பேர் கருத்தை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். நீ சொன்ன கருத்துல நான் உடன்படுறேன். நீ சொன்ன விஷயத்துக்கு பத்தியா நான் இருக்க வேண்டிய இடம் நீ இருக்கிற அதுல நான் உடன்பட போறது இல்லை. ஸோ இதுதான் என்னோட வியூவா இருக்குது.
ஸோ இது தவிர நம்ம சாண்ட்ரா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிடுறாங்க உள்ள. அதாவது வந்து தன் ஹஸ்பண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஹேண்ட்ஸம், அவரை வந்து சில பேர் வந்து தப்பாக வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போன கண்டஸ்டண்ட்டை பற்றி புறம் பேசி கொண்டே இருக்காங்க. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஹைப் இருந்தால் பண்ணுங்க. ஏன்னா வந்து வீக்லி வந்து 3 ஹைப் தான் வரும். நான் ஹைப் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் ஹைப் பண்ணாதீங்க. முக்கியமான சில வீடியோக்கள் எந்த வீடியோ ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, எது மக்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஹைப் பண்ணுங்க. மற்றது வந்து நீங்கள் விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.